அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கடகராசி கடக லக்னம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் கடக லக்னம் கடகராசிக்கு 6ஆம் அதிபதி. இந்த கடகராசிக்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அடுத்த சில மாதங்களில் கேது பகவான் கடகராசிக்கு வரப்போகிறார். ராகு கேது பயிற்சிகள் உண்டு. கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எந்த இடத்துல போனாலும் நீங்கள் தனிமையில் போகக்கூடாது. இந்த கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் யாருக்காவது வாக்கு கொடுப்பதும், பிறரிடம் பணம் வாங்கி அடுத்தவர்களுக்கு கைமாத்தாக கொடுப்பதும், கடன் ஜாமீன் இந்த மாதிரி வகையில் போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுத்தி தரும். இந்த கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீக தொழில் செய்து வருபவர்களாக இருந்தால் இவர்களுக்கு பட்டம், பதவி, புகழ் இப்படி பல்வேறு அம்சங்கள் இவர்களை கட்டாயம் தேடி வரும். இந்த கடக லக்னம் கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் அடுத்த சில மாதங்களில் சிம்மராசிக்கு மாறப்போகிறார். இந்த சிம்மராசிக்கு குரு பயிற்சி ஆகும் காலம் இவர் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், முன்னோர்களுடைய சொத்துக்கள், இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ முன்னோர்கள் ஆசி என்பது கட்டாயம் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியில் குரு பகவான் மீண்டும் கடகராசிக்கு வரும். குரு பகவானுடன் கேது பகவான் இணையும் காலம். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், கடகத்தில் குரு வந்தால் உச்சம் அப்படிம்போம். உச்சம் பெற்ற குருவோடு கேது பகவான் இணைந்து கேது பகவான் செயலை கட்டாயமாக ஒரு வழி பண்ணிடுவார். அப்போ குரு இந்த இடத்தில் மிகப்பெரிய பலனை கொடுக்க வழி இல்லாமல் போய்விடும். ஆன்மீக தொழில் மட்டும்தான் இவர்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்தது கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுக்குள் எதிர்பாராத அற்புதங்கள், பணவரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா தாய் தந்தையரிடம் தினசரி ஆசீர்வாதம் பெறுவதும், முன்னோர்கள் வழிபாடு செய்வதும், குல தெய்வ வழிபாடு செய்வதும். அடுத்தது கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கும் வயதில் குழந்தைகள் இருந்தால் கல்விக்காக செலவு செய்வது, புதிதாக வீடு கட்டுவது இப்படி பல்வேறு அம்சங்களுக்காக இவர்கள் செலவு செய்தால் அது சுபவிரயமாக நிச்சயமாக மாறும். கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முருகனை நட்சத்திரமாகிய விசாகம், பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரங்கள் வரும் நாளில் உங்கள் ஊரில் உள்ள முருகப்பெருமானை வணங்குவதும், செவ்வாய்க்கிழமை நாளில் முருகர் கோவிலில் திரிசடை பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த திரிசடை பூஜை செய்வதும், கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீர்மோர் தானம் தருவதும் இந்த குரு பயிற்சியில் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சில சங்கடங்களை தவிர்த்து யோகமாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது,
யாருக்கும் நீங்கள் உதவி செய்தால் அது உங்களுக்கு கட்டாயம் திரும்பி வராது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.